ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா படூர் தாங்க வந்திருக்கோம். கரெக்டாக படூர் OMR ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 900 மீட்டரில் லக்ஸுரி ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 4BHK இண்டிபெண்டன்ட் வில்லா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ரோடு எல்லாமே வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற ரோடு அது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 ஏக்கர்ஸில் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 300 வில்லாஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து இப்போ நம்ம சேலுக்கு போய் பார்க்க போகிறோம். OMR ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 900 மீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து ஒரு 4BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக பார்த்துட்ருக்கீங்க, இல்லை வந்து செமி ஃபர்னிஷ்டாக பார்த்துருக்கீங்களா, கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோவாக தான் இருக்கும். நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி இருக்கோம். இந்த வில்லாவை பொறுத்தளவுக்கு வந்து டூப்ளெக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய பில்டப் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து 2112 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து 1387 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கார்டனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டன் பொறுத்தளவுக்கு வந்து 3x13.5 ஃபீட் இது இந்த ஸ்பேஸு. ஸோ இதை வந்து இவங்க வந்து கார்டனிங்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து சாலிடாக வந்து 2 கார் நிறுத்த முடியும். இந்த கார் பார்க்கிங்கோடைய ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 14x15.9 ஃபீட் இது. ஸோ 2 கார் ஈஸியாக நிறுத்த முடியும் உங்களால். ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கல்ச்சர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 56 அம்யூனிட்டிஸ் வந்து இது உள்ளே கொட்டி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துருவோம். இதுதான் வந்து மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடை சுற்றி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வந்து உள்ளே பார்த்துருவோம். இந்த சைடு யார்டு இருக்கு இல்லையா, இது வந்து 22.5 x 3.7 ஃபீட் இது. ஸோ லென்த்து வந்து 22.5 இது. உங்களுக்கு வந்து பேக் சைடில் சின்னதாக கிரில் போட்டு ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் ஏரியா அது. ஸோ உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு கிச்சன் பக்கமாக காமிக்கிறேன். நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. வீடை சுற்றி வந்து உங்களுக்கு கேப் இருக்குது. ஸோ அதனால் வந்து நோ வால் ஷேரிங் இது. இந்த கேட்டட் கம்யூனிட்டியோடைய நேம் பார்த்திங்கன்னா பசிபிக் ஆரம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்ட் சொல்லாது. 140 ஏக்கர்ஸில் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வில்லாஸும் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து 4.5லேருந்து 5 இயர்ஸ் ஓல்டு தான் அது. முன்னாடியே வந்து ஷூ ரேக் இருக்குது ரைட் சைடில். ஸோ இதுதான் மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இது. உள்ள திங்ஸ்லாம் அப்படியே இருக்கிறதுனால வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது முன்னாடியே வந்து ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆல் டுகெதர் இது எல்லாமே ஃபுல் ஃபர்னிஷ்டாக எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா செமி ஃபர்னிஷ்டாக எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் அது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம லிவிங் ஹாலில் இருக்கோம். இந்த லிவிங் ஹால் சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு 15.7 x 13 ஃபீட் இது இதனுடைய சைஸு. கம்ப்ளீட்டாக இந்த வீடை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ஹால், கிச்சன் எல்லா இடத்துலையுமே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இன்டீரியரும் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப்பும் பண்ணியிருக்காங்க. இது அப்படி ஃபுல் ஃபர்னிஷ்டு. அதாவது வந்து நீங்கள் பார்க்குற அந்த கர்டன்ஸ் ஆகட்டும் சரி, உங்களுக்கு டிவி ஆகட்டும் சரி, ஸோ ஈவன் தோ வந்து உங்களுக்கு அந்த வால் கிளாக் ஆகட்டும் சரி, எல்லாமே ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்கள் எடுத்துக்க முடியும். மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப், ஃபால் சீலிங் இது எல்லாமே சேர்த்து வந்து 20 lakh வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அவருக்கு. ஸோ அது எல்லாமே பில் வச்சுருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ என்னென்ன பார்க்குறீங்களோ ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு எதாவது திங்ஸ் இருக்குது, இல்லை வேண்டாம் அப்படின்னு தோணாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுக்கணுனாலும் நீங்கள் லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் நேரில் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது, ப்ளஸ் சர்வீஸ் ஏரியோடு இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு பெட்ரூம் வித் காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன் பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறது ஸ்டேர் கேஸ் பொறுத்தளவுக்கும். கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூபி வைக்கிறதுக்கோ இல்லை வந்து பவர் பேக்கப் வைக்கிறதோ வச்சுக்க முடியுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன் பார்த்துருவோம்.
கிச்சன் பொறுத்தளவுக்கும் வந்து கிச்சன் கம் டைனிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வார்ட்ரோப் பண்ணியிருப்பார். இது வந்து கீழே இருக்க பெட்ரூம், அதை நம்ம வந்து பார்த்துருவோம். கிச்சன் கம் டைனிங்கோடு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு சர்வீஸ் ஏரியாவோடு கொடுத்துருக்காங்க. இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16.5 இன்ட்டு 11.9 ஃபீட். நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. கிச்சன் பொறுத்தளவுக்கும் நல்லா வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. நல்லா எல்லாமே வந்து மாடல் கிச்சன் பொறுத்தளவுக்கும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ அவங்க சர்வீஸ் ஏரியா பார்த்துருவோம். இது வாஷிங் ஏரியா பொறுத்தளவுக்கும் வந்து 4.9 இன்ட்டு 12.2 ஃபீட் இது. ஸோ இது ஃபுல்லாக வந்து இவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. மேலே கிரில்லாம் வச்சுருக்காங்க. பட் நீங்கள் ஒரு வேளை வாங்குகிற பட்சத்தில் வந்து சைட்லேயும் வந்து ஷீட் போட முடியும் உங்களால். ஷீட் போட்டிங்கன்னா ஒரு ப்ரைவேசியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 ஃபீட் வந்து கேப் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு காமன் டாய்லெட்டு ப்ளஸ் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.7 இன்ட்டு 7.7 ஃபீட் இது. இந்த டாய்லெட்டு எப்பயுமே வந்து வேக்கண்ட்டாக இருந்தால் நம்ம எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பாத்ரூம் பொறுத்தளவுக்கும் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால கொஞ்சமாக தான் எடுத்தேன். இந்த ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ரூம் இது. ஸோ இங்கே பார்க்குறீங்களா காட், இது எல்லாமே வந்து பர்மாட்டிக். எல்லா ரூம்லையுமே வந்து பர்மாட்டிக்கில் தான் போட்டிருக்காரு காட் பொறுத்தளவுக்கும். ஸோ உள்ள இன்டீரியர் எல்லாமே ஃபால் சீலிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காரு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.4 இன்ட்டு 13 ஃபீட் இது. இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கும் எல்லாம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மாட்டிக் இது. ஸோ ஒரு பெட்ரூமுக்கும் வந்து ஒரு டிசைன் இருக்கும் காட் பொறுத்தளவுக்கும். இது வந்து 2 காட்டாக வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்காரு. இன்கேஸ் ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா 2 பேர் படுக்கிறாங்கன்னா கரெக்டாக இருக்குன்றதுக்காக பண்ணியிருக்காரு இது. ஆஸ் இட் இஸ் இதில் வந்து அப்படியே நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அந்த ஆஸ் இட் இஸ் அப்படியே கொடுத்துருவாரு. ஸோ இப்போ திங்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸாக்டாக வந்து காமிக்க முடியல. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துருவோம். உண்மையில் இந்த கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கு வந்து சும்மா சொல்லவே முடியாதுங்க. அந்தளவுக்கு நீட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடத்துல இருந்து இது அமைஞ்சிருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கோம். ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா, இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ப்ளஸ் அங்கே வந்து சின்னதாக வந்து லாபி மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடில் ஒரு ரூம் இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்று பார்த்துருவோம். போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து பால்கனி இங்கே இருக்குது. பால்கனி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சேஃப்டிக்கு வந்து ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க யூபிவிசியில். இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 11.9 ஃபீட் இது. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து கீழே வந்து ஓப்பன் கார் பார்க் இருக்கு இல்லையா, இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா ஷீட் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதே போல் வந்து நீங்கள் இங்கே வந்து ஷீட் போடுறதுக்கு பதிலாக வந்து ஒரு காலமில் போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பால்கனியாக இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா நீட்டாக பண்ண முடியும் உங்களால். ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி ஆச்சு. ப்ளஸ் வந்து கீழே வந்து கார் பார்க்கிங் கவர்டாக மாறிடும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். அது இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து செகண்ட் பெட்ரூம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வார்ட்ரோப்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். இந்த காட் பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு டீ கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 9 இன்ச்சு பெட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து லேட்டக்ஸ் பெட்டை பொறுத்தளவுக்கும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு காட் மட்டுமே வந்து 70,000 ப்ளஸ் வந்து 20,000 வந்து உங்களுக்கு பெட் வந்துன்னு சொன்னாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.2 இன்ட்டு 12.5 ஃபீட் இதனுடைய சைஸு. ஸோ எல்லா பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு ஏசி வித் ஏசியோடு தான் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாஷ்ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து காமனாக கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து 4 பெட்ரூம் 3 டாய்லெட்ஸ் இருக்குது. 2 பெட்ரூம் வந்து வித் அட்டாச்சு டாய்லெட். அது இப்போ வந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி
லெஃப்ட் சைடில் இது காமன் டாய்லெட். இந்த பெட்ரூமுக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெட்ரூமுக்கு வந்து இது காமன் டாய்லெட். இது இப்போ வந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10.5 × 12.5 ஃபீட். ஸோ இதனோட சைஸு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப்பில் வந்து எல்லாமே கிளியராக இருந்தது. நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன், எங்கே டேமேஜும் எதுவும் இல்லை வார்ட்ரோப் பொறுத்தளவுக்கும். இந்த காட்டும் வந்து டேக் வுட்டு தான் வந்து வித் ஸ்டோரேஜோடு இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து 12 இன்ச்சு பெட்டு போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது லேட்டெக்ஸ்னு சொல்லியிருந்தார் அவர். ஸோ இந்த பெட்டு மட்டுமே வந்து 35,000 சொல்லியிருந்தார் இந்த பெட்டு. ஸோ ப்ளஸ் காட்டு வந்து 80,000. இப்போ அவங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம். இதுதான் வந்து 4th பெட்ரூம் சொல்லலாம். இது மாஸ்டர் பெட்ரூம். இது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11.5 × 12.5 ஃபீட். ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. எல்லா ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிமிலராக எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். இந்த பெட்ரூமில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுடன் ஃப்ளோரிங் போட்டிருப்பாங்க. இது ஃபுல் ஃபர்னிஷ்டாகவும் கொடுப்பாங்க. இல்லை வந்து நமக்கு இந்த காட்லாம் வேண்டாம், டிவி வேண்டாம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதே போல் ஐட்டம்லாம் வேண்டாம், இருக்கிறதுக்கு என்னவோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு ரேட் பேசி மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து ஒரு ஓஎம்ஆரில் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லொக்கேஷன் அதுவும் சொல்லலாம். ப்ளஸ் வந்து இது ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி. அதாவது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வீக் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள், அதில் தெரியும். 140 ஏக்கர்ஸில் வந்து இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து 56 அம்யூனிட்டிஸோடு அமைஞ்சிருக்கு. அம்யூனிட்டிஸ் பொறுத்தளவுக்கு லைக் உங்களுக்கு ஜிம்மு, க்ளப் ஹவுஸு, மினி தேட்டர், உங்கள் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, பார்க்கு, பெனடிக் ஹாலு, உங்களுக்கு வந்து பேட்மிண்டன் கோர்ட்டு, பேஸ்கெட் பால், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் கிரவுண்டு, உங்களுக்கு வந்து யோகா மெடிடேஷன் ஹாலு, கிரிக்கெட் பிச்சு, உங்களுக்கு வந்து டென்னிஸ் கோர்ட் இருக்குது, உங்களுக்கு லைப்ரரி இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் ரூம் இருக்குது, மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது, ஸ்பா இருக்குது. ஸோ இதே போல் மல்டிபிளாக வந்து உங்களுக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஒரு நல்ல வியூவில் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சொல்லலாம். இப்போ வந்து நம்ம டெரஸில் இருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் டெரஸ். இது டெரஸ் ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கு வந்து ஹீட் ப்ரூஃபிங் டைல் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஐடியா இருக்குது. உங்களுக்கு 10 ஃபீட் வரலையும் உங்களுக்கு வால் இந்த இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ரூம் போடணுனால் உங்களுக்கு வந்து ஒரு 10 இன்ச்சு ஃபோம் ஷீட் இருக்கும். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சூப்பராக அதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் ஓப்பனாக வச்சுருக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த நேர்மை இருக்கிற விலாஸ்லாம் பாருங்கள். ஸோ வந்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அவுட் சைடில் உள்ளே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. மேஜர் ஒர்க்கெலாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நான் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். ஸோ அந்த இடமும் இந்த இடமும் ஓப்பனாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இடம் சொன்னேன் இல்லையா, இந்த பம்பிங் ஸ்டேஷன் மட்டும் ஜஸ்ட் மூவபிள் இது வந்து பேக் சைடில் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைட் மட்டும் பாருங்கள், வாலோட ஹைட். ஸோ ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். படூர், கேளம்பாக்கம் இந்த சரௌண்டிங்கில், அதுவும் ஓஎம்ஆர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 900 மீட்டரில் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு வில்லா பார்த்துட்ருக்கீங்கன்னா, அதுவும் 4 BHK வில்லாஸ் ஃபுல் ஃபர்னிஷ்டோட பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சொல்லலாம்.
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் சரி, இல்லை ஓன் பர்பஸுக்காக வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ரேட்டில் வந்து இது முடிக்க முடியும். இது ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.